பாரதியினுடைய வரலாற்றை நீங்கள் புரட்டி பாருங்கள். பாரதி வாழவே இல்லை என்கிறது பொருளாதாரம், அவன் சாகவே இல்லை என்கிறது சரித்திரம். அதுதான் அது எனக்கு சொல்லி தருகிறான். பாரதி வாழவே இல்லை என்கிறது பொருளாதாரம், அவன் சாகவே இல்லை என்கிறது சரித்திரம். காலத்தால் கூட அவன் கவிதைகளை தின்று தீர்க்க முடியாது. காரணம், பாரதி பாடியதே பட்டினியோடு தானே. நிலத்தில் அவன் நெருங்க முடியாத நெருப்பு என்பதால் தான், நிலத்தில் அவன் நெருங்க முடியாத நெருப்பு என்பதால் தான் அவனை அல்லிக்கேணியில் வைத்து அணைக்க பார்த்தான் யமன். அவனை அல்லிக்கேணியில் வைத்து அணைக்க பார்த்தான் யமன். அதுதான் பாரதி. அந்த பாரதியினுடைய வாழ்க்கையை நீங்கள் புரட்டி பாருங்கள். அவன் பொருளாதாரத்தை பெரிதாக நினைத்ததே கிடையாது. பொருளாதாரம் அவசியம்தான், ஆனால் பொருளாதாரம் தான் நம்முடைய வாழ்க்கை என்று வாழ முடியாது. நான் கூட ஒரு கவிதையிலே சொல்லுவேன், அன்று காந்தியிடம் பணம் இல்லை, இன்று காந்தி இல்லை எனில் அது பணமே இல்லை. அதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை. காந்தியிடம் பணம் இல்லை, இன்று காந்தி இல்லை எனில் அது பணமே இல்லை. அதுதான் வாழ்க்கை. பாரதி பொருளாதாரத்தை அவன் மதித்ததே கிடையாது. பாரதி கவிதை தான் என் வாழ்வு என்று சொன்னான் இல்லையா? அந்த ஒரு சம்பவத்தை பி.ஸ்ரீ ஒரு புத்தகத்தில் எழுதுகிறார். டாக்டர் சஞ்சீவி மாளிகை, டாக்டர் சஞ்சீவி என்று அந்த காலத்திலே வாழ்ந்த மிகப்பெரிய வசிய மருத்துவர். அவருடைய மாளிகையிலே ஒரு நாள் எல்லோரும் அமர்ந்திருக்கிறார்கள். சுதந்திர போராட்ட வீரர்களால் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அமர்ந்திருக்கிறார். திடீரென்று பாரதி உள்ளே வருகிறார். உள்ளே வருகிற பாரதியை வரவேற்ற டாக்டர் சஞ்சீவி, எங்களுக்காக ஒரு பாடல் பாடுங்கள் என்று சொல்கிறார். அப்பொழுது ஜெயமுண்டு பயமில்லை மனமே என்கிற பாடலை பாரதி பல்வேறு ராகங்களிலே பாடுகிறார். அவர் பாடி முடித்ததும் டாக்டர் சஞ்சீவி மகிழ்ந்து வீட்டிற்குள்ளே போய் ஒரு 10 ரூபாய் நோட்டை எடுத்து வந்து பாரதியினுடைய கைகளிலே கொடுக்கிறார். பாரதி கைகளில் கொடுக்க முற்படுகிறார். பாரதி சொல்கிறார், உங்கள் கையில் அந்த ரூபாயை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், நான் எடுத்துக் கொள்கிறேன். என் கை கீழாகவும் உங்கள் கை மேலாகவும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த 10 ரூபாய் என்பது நீங்கள் ஒரு கவிதா தேவிக்கு செய்யக்கூடிய காணிக்கை என்று பாரதி சொல்கிறார். ஆக டாக்டர் சஞ்சீவி அந்த 10 ரூபாயை தன் கையிலே வைத்துக் கொண்டு பாரதி அந்த 10 ரூபாயை எடுத்துக்கொண்டு வெளியே போகிறார். அப்பொழுது எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது திடீரென்று ஒரு 4-5 பேர் உள்ளே வருகிறார்கள். உள்ளே வந்தவர்கள் சொன்னாராம், நாங்கள் இப்பொழுதுதான் உங்களை பார்ப்பதற்கு வந்தோம். வந்த நேரத்தில் வெளியே ஒருவர் எங்கள் எல்லோருக்கும் டிஃபன் சாப்பிடுவதற்கு வாங்கி கொடுத்தார், உணவு வாங்கி கொடுத்தார் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுதே பாரதி உள்ளே வருகிறார். இதோ இவர்தான் எங்கள் எல்லோருக்கும் உணவு வாங்கி கொடுத்தார் என்று சொல்கிறார். அதற்கு முன்னால் அங்கே பேசிக் கொண்டிருந்த பொழுது சஞ்சீவி கேட்டிருந்தார், என்னை வசிய மருத்துவர் என்று எல்லோரும் சொல்கிறார்கள், ஆனால் பாரதியினுடைய பாடலில் ஒரு மிகப்பெரிய வசியம் இருக்கிறதே, அது எப்படி என்றால் உணர முடியவில்லை என்று அவர் சொல்லி இருப்பார். ஆக பாரதி உள்ளே வருகிறார். எங்களுக்கு இவர் உணவு வாங்கி கொடுத்தார் என்று மற்றவர்கள் சொல்கிறார்கள். அப்பொழுது மாயூரம் வேதநாயகம் பிள்ளை பாரதியை பார்த்தாராம். பாரதியினுடைய கிழிந்த அந்த கோட் புத்தானே இல்லாமல் பித்தானே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அதை பார்த்து பொழுது மாயூரம் வேதநாயகம் பிள்ளையுடைய கண்களிலே கண்ணீர் வந்ததாம். அதை பார்த்து கொண்டே, பாரதியை பார்த்து கொண்டே மாயூர வேதநாயகம் பிள்ளை டாக்டர் சஞ்சீவிடம் சொன்னாராம், இதுதான் பாரதியினுடைய வசியம். தனக்கு கிடைத்த 10 ரூபாயை கூட மற்றவர்களுக்கு உணவு வாங்கி கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாரே, அதுதான் என்று சொன்ன பொழுது பாரதி அப்படி சொன்னாராம், உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே உண்டாகும். உண்மையில் உள்ளத்தில் ஒளி இருந்தால் அது கவிதைகளை தெரிக்கும் இல்லையா? அதுதான் இது எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு கவிஞன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு படைப்பாளி எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற இந்த வித்தையை புத்தகம் தான் கற்றுக் கொடுக்கிறது. அதைத்தான் நம்முடைய ஆணையாளர்கள் சொன்னார்கள், புத்தகம் படிக்கின்ற பொழுது என்ன நிகழ்கிறது என்று. அதுதான் எனக்கு இந்த புத்தகங்கள் தான் இன்று கற்றுக் கொடுக்கின்றன. அதை மறந்துவிட முடியாது.